வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம வெள்ளரிக்காயின் பயன்களை பற்றி பார்ப்போம். இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் செய்யும் வீடியோவின் நோட்டிஃபிகேஷனுக்காக கீழே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வெள்ளரிக்காயில் 96% நீர் நிறைந்துள்ளது. அதனால் உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது. இது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. வெள்ளரிக்காயில் அதிக அளவில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் மெக்னீசியம், கால்சியம் போன்ற சத்து பொருட்கள் நிறைந்துள்ளது. இவை நமது சருமத்திற்கு மிகுந்த நன்மை தரக்கூடியவை. வெள்ளரிக்காய் துண்டுகளை நமது சருமத்தின் மேல் தடவினால் நிறைந்த நன்மைகள் கிடைக்கும். பசி எடுக்கும் பொழுது வெள்ளரிக்காய் சாப்பிடுவது நல்லது. இதில் 96% நீர் சக்தியும் நார் சத்தும் கிடைக்கப்படுகிறது. மேலும் இதில் கேலோரிஸ் இல்லை. வெள்ளரிக்காய் சாலட் செய்து சாப்பிட்டால் 3 நாட்களில் ஏறக்குறைய 3 கிலோ உடல் எடை குறையும். வெள்ளரிக்காய் சாறுடன் எலுமிச்சை சாறை கலந்து முகத்தில் தடவினால் முகம் மெருகேறும், முகம் பளபளப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் ஒரு நல்ல கிளென்சர் ஆகும். கண்களின் கீழே வீக்கம் ஏற்பட்டால் வெள்ளரிக்காய் துண்டுகளை கண்களின் மேலே வைத்தால் வீக்கம் குறைந்துவிடும். சருமத்தில் அதிக வெப்பத்தினால் சூடுபட்டிருந்தால் வெள்ளரி சாறு தடவினால் நல்ல பயன் கிடைக்கும். பெண்களுக்கு மாதவிடையின் பொழுது பலதரப்பட்ட கஷ்டங்கள் ஏற்படும். அப்பொழுது தயிரில் வெள்ளரிக்காய் துண்டுகளுடன் புதினா, கருப்பு உப்பு, மிளகு, ஜீரகம் மற்றும் பெருங்காயம் சேர்த்து பச்சடியாக செய்து சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். மலக்கட்டு, ஆசிடிட்டி, நெஞ்செரிச்சல், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வெள்ளரிக்காயை தொடர்ந்து பயன்படுத்துவது நல்லது. வெள்ளரிக்காயில் சிலிக்கான் மற்றும் சல்ஃபர் உள்ளதால் தலைமுடியை ஆரோக்கியமாக வைப்பதுடன் அதன் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. வெள்ளரிக்காய் சாறுடன் கேரட் சாறு, பாலக்கீரை சாறு சேர்த்து குடிப்பதினால் உடல் நல்ல வலு பெறும். மேலும் நல்ல சக்தி கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நாம இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். அதுவரை எல்லோரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, முக்கியமா ஹெல்த்தியா இருங்க. நன்றி.